தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கும்போது எந்தெந்த கிரைட்டீரியாலாம் முக்கியமாக நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஏதாவது புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்குறது லாட்ரி சீட்டை வாங்குறது போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அது அதிர்ஷ்டம் தான் மேலே போகும், இல்லை அப்படின்னா நமக்கு நஷ்டம் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பல சூழ்நிலையில் மேலே போகும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் மேலே போகுது அப்படிங்கிற ஒரு சூட்சமாக நமக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே சூழ்நிலையை மட்டும் வச்சு மேலே போகிறதோ கீழே போகிறதோ கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ஸ்டாக்கோட கம்பெனியோட வளர்ச்சியையும் சரிவையும் சார்ந்தே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போமே, நம்மளுடைய வளர்ச்சி என்ன, முதல்ல நம்ம கொஞ்சமாக சம்பாதிப்போம், பின் வயது ஆக ஆக நம்மளோட சம்பாத்தியமும் அதிகரிக்கும். நம்மளுடைய வரவுக்கு ஏற்றார் போல தான் நம்மளோட செலவும் இருக்கும். சில பேருக்கு செலவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு செலவு கம்மியாக இருக்கும். அதற்கு ஏற்றார் போல தான் நம்மளோட சேமிப்பு இருக்கும். நம்மளுடைய சேமிப்பு தான் நம்மளோட வளர்ச்சி. ஒவ்வொருடைய சேமிப்பு விகிதத்திலையும் வேறுபாடு இருக்கும். இந்த விகிதத்தின் அடிப்படையில் தான் ஒரு பணக்காரராவதும் மற்றொரு கோடீஸ்வரராவதும் இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலவு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். கம்பெனிகளும் அப்படிதான். சில கம்பெனி வேகமாக வளரும், சில கம்பெனி மெதுவாக வளரும். வேகமாக வளரும் கம்பெனிக்கு நிகர லாபம் அதிகமாக இருக்கும். இந்த வளர்ச்சியோட விகிதத்தின்படி தான் சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் பெரிய கம்பெனியாக மாறுறதும், பெரிய கம்பெனி எம்என்சி கம்பெனியாக மாறுறதும் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வாங்கியிருக்க ஸ்டாக்ஸு உங்களுக்கு பிரதிபலிக்கும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மேலே போனாலும் கீழே போனாலும் ஒரு லாங் வியூவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கம்பெனியோட வளர்ச்சியை சார்ந்தே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அந்த கம்பெனியோட வருமானம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோட ஸ்டாக்கோட உண்மையான மதிப்பு, கரண்டாக அதோட மார்க்கெட் ப்ரைஸு, அந்த ஸ்டாக்குக்கு நம்ம கொடுக்கும் விலை சரியானதானா அப்படிங்கிறத பற்றி பலவாறாக நம்ம ரிசர்ச் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போன உடனே நம்ம ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட மாட்டோம், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, துணி தரமாக இருக்கா, டிசைன் நல்லா இருக்கா, நல்ல முறையில் தைச்சிருக்காங்களா, அந்த துணி தயாரிக்கும் கம்பெனி எப்படிப்பட்டது, வேறு கம்பெனி இதே மாதிரி ட்ரெஸ்ஸை தயாரிக்கிறாங்களா, துணியோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கா, இல்லை விலை அதிகமாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம பல மாதிரி திங்க் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவோம்ல, இதை தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது அந்த கம்பெனியை பற்றி அனாலிசிஸ் பண்ணுவாங்க, மூணாவது இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதில் மெயினாக இந்த கம்பெனி அனாலிசிஸ் இருக்குல்ல, இதை தான் பெரும்பாலான பேர் கவனிப்பாங்க. இந்த கம்பெனி அனாலிசிஸில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்குக்கு ஏர்னிங் பேர் ஷேர் எவ்வளோ இருக்குது, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரைஸ் புக் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது, டெப்த் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்குது, ப்ரைஸ் சேல்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே பற்றி, அதாவது ஃபேஸ் வேல்யூனா என்ன, புக் வேல்யூனா என்ன, ஏர்னிங் பேர் ஷேர்னா என்ன, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோனா என்ன, ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ்னா என்ன, ப்ரைஸ் புக் ரேஷியோனா என்ன, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டினா என்ன, டெப்த் ஈக்விட்டி ரேஷியோனா என்ன, மார்க்கெட் கேபிட்டலைசேஷனா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்னென்ன கிரைட்டீரியாலாம் நம்ம செக் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பற்றி செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக எக்ஸாம்பிளோட நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோவை தொடர்ந்து வரிசையாக நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இது வரைக்கும் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.